பசுபதிநாத் டெம்பிளில் நல்ல தரிசனம் கிடச்ச பிறகு நாங்கள் அடுத்து போன இடம் பக்தபூர் தர்பார் ஸ்கொயர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 தர்பார் ஸ்கொயரில் பக்தபூர் தர்பார் ஸ்கொயர் ரொம்ப முக்கியமானது. இதுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். இந்த கோவில் காம்ப்ளெக்ஸ் கிட்ட பார்த்தா நிறையா பேர் இப்போ நீங்கள் மேலே பார்க்குற ஃபோட்டோ மாதிரி உடம்பெல்லாம் விபூதியோ சாம்பலோ தெரியல, அதெல்லாம் பூசிண்டு அங்கேயும் இங்கேயும் நடமாடின்னு இருந்தாங்க. அவங்களாம் க்யூவில் நிற்காமல் நேராகவே கோவிலுக்குள்ளே போகிறதையும் நான் பார்த்தேன். அனுமதி அவங்களுக்கு கிடச்சிது. அவங்களாம் ஸ்பெஷலாக, அதாவது சிவன் மாதிரி உடம்பெல்லாம் ஆஷ் பூசிண்டு இருந்த மாதிரி இருந்தவங்களாம் நிறையா பார்த்தேன். நேபாள் ஹிந்து கிங்டம்ங்கிறதால அங்கே நிறையா சிவாலயங்கள், நிறையா இந்த மாதிரி சிவனை வர்ஷிப் பண்ணுறவங்களாம் பார்த்தோம். இப்போ நம்ம பக்தபூரை பற்றி பார்க்கலாம். இது அதே மாதிரி நெவார் ஆர்கிடெக்சர், மல்லா கிங்ஸால் கட்டப்பட்டது. யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் இது. இது 1934 எர்த்குவேக் போது ரொம்ப டேமேஜ் ஆனதால் இப்போது நிறையா செலவழித்து பண்ணிட்டுருக்காங்க. திரும்பி 2015 எர்த்குவேக்லேயும் கொஞ்சம் டேமேஜ் ஆச்சான் இது. அதனால் இப்போ நிறையா பணம் செலவழித்து இதை அழகாக முன்ன இருந்த மாதிரியே அதை அழகாக ரெஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இது மல்லா பேலஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறதோடைய ஜெனரிக் நேம். அதாவது இப்போ எல்லா இடத்துலையும் தர்பார் ஸ்கொயர்னு நேபாளில் இருக்கிறதால இதோட பேரையும் மாற்றிட்டாங்களாம், மல்லா பேலஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறத. இந்த பாட்டன் காத்மண்டு ஸ்கொயர் பார்த்தோம் இல்லையா, அதுலேயும் அதே மாதிரி தர்பார் ஸ்கொயர்னதால் இதையும் தர்பார் ஸ்கொயர் அப்படின்னு மாற்றினாங்க. இந்த எர்த்குவேக்குக்கெலாம் முன்னால் இதில் 99 கோர்ட்யார்ட் இருந்ததா, அதாவது முற்றங்கள், ரொம்ப பெருசு இது. அதுக்கப்புறம் இப்போ நிறையா டேமேஜ் ஆகிடுது. முன்னால் கோட்டை கொத்தளங்களோடு இருந்த ஒரு பெரிய ஏரியா ராஜாக்களால் ஆளப்பட்டு வந்தது. இதுலேயும் நிறையா கோவில்கள், அதோட பேலஸஸ், அதோட முற்றங்கள் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் நேபாளிஸ் ஆர்கிடெக்சர் அதில் கட்டப்பட்டது. இல்லை, இந்தியாவில் இருக்கிற அந்த 4 தாம் அப்படின்னு நம்ம போவோம் இல்லையா, கேதார்நாத், பத்ரிநாத், அதான் அதோட ரெப்ளிகா இந்த கோர்ட்யார்டில் இருக்குது. கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு, ஆனால் இப்போது நம்ம பார்க்கலாம், அது 2 சைட்லேயும் இருக்குது. இதில் ஆக்சுவலாக 2 மெயின் ராயல் பேலஸஸ் இருக்குது இப்போ மெயின்டைன் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறத. ஒன்று அப்பர் பேலஸ், இன்னொன்று கோல்டன் கேட். அதுதான் நம்ம உள்ளுக்குள்ளே என்ட்ரு பண்ணுற இடம். அதுக்குள்ளே இருக்கிற கோர்ட்யார்டு, பேலஸு, அதுக்குள்ளே இருக்கிற சில கோவில்கள் அதெல்லாம் போகிறது. எண்டு பார்ட் ஆஃப் த ஸ்கொயர் தான் அது அப்பர் பேலஸ் அப்படின்னு பேர். இப்போது அதில் நிறையா கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், ஸ்கூல்ஸ், ஈவன் மக்கள் வசிக்கிற பில்டிங்ஸ்லாம் கூட அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே வந்துடுது. அதில் நம்ம உக்ரச்சண்டி, உக்ர பைரவர் அதோடைய ஸ்டாச்சூஸ்லாம் பார்த்தோம். அதாவது இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பார்த்தாக்க ரொம்ப அற்புதமாக வடிக்கப்பட்ட சிலையாக இருக்குது. மாஸ்டர் பீசஸ் சொல்லலாம் அதெல்லாம். அதை யார் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுனாக்கா பூபேந்திர மல்லா அப்படிங்கிற ராஜாவான். அது கீழே பெடஸ்டல் எழுதிருக்கு. அது அக்ஷய திருதியை அன்றைக்கி 1706. ஸோ அவங்க ஊர்லேயும் இந்த அக்ஷய திருதியை அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அன்றைக்கி என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் நல்லா வளரும்னு. அங்கே இருக்கிற இந்த ஆர்கிடெக்சர் இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் நார்த் இந்தியன் டெம்பிள்ஸோட அந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது. அப்புறம் எல்லாமே இந்த பக்கோடா ஸ்ட்ரக்சர் நிறையா இருக்குது எல்லா இடத்துலையும். நல்லா ஹியூஜ் ஸ்ப்ராலிங் காம்ப்ளெக்ஸ். கீழே டைல்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செங்கல்லால் பண்ணப்பட்டு ரொம்ப அழகான முறையில் அது மெயின்டைன் பண்ணின்னு வந்துட்டுருக்காங்க. க்ளீனாக இருக்குது. அப்படியே நீங்கள் பைக் எல்லாமும் பார்க்கலாம். அதாவது அது ரோடோடையும் கனெக்ஷன் இருக்குது. எல்லா இடத்துலையும் இந்த ஆர்கிடெக்சர் பக்கோடா ஸ்ட்ரக்சர். சைட்லலாம் நிறைய சின்ன சின்ன கோவில்கள், அங்கெல்லாம் பெண்கள்லாம் உட்காந்துட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மத்தியான வெயில் வேளையிலையும். இது ஒரு சிவலிங்கம் இருந்தது. அந்த இடத்துல ஒரு பெண் அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தா. அதில் சைட்லலாம் நிறையா சின்ன சின்ன கோவில்கள் இருக்குது. அதான் அங்கே நிறையா கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. அதனால் நிறைய குட்டி குட்டி கோவில்கள் எல்லா இடத்துலையும் மக்கள் வழிபடுற காட்சியும் பார்க்க முடியுது. சிவனுக்கு நிறைய கோவில் இருக்குது, விஷ்ணுவுக்கும் நிறையா இருந்தது. இப்போ நீங்கள் மேலே பார்க்குறது குழல் ஊதுற கண்ணனும் ராதையும் சேர்ந்துருக்கிற ஒரு அழகான சிற்பம். இதில் சின்ன சின்ன கோவில்கள் அதை சுற்றி வர இடத்துல இருந்தது. இதான் சைட் வியூ ஆஃப் ஒரு பெரிய ஒரு கோவில். அது மேலே பார்த்தா நார்த் இந்தியன் டெம்பிளோட அந்த ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான் இருக்குது பாருங்க. ஒரு பெரிய கோர்ட்யார்டுக்கு நடுவில் 2 பெரிய சிங்கங்கள் அதோட செல்ல இருந்தது. அது ரொம்ப படிக்கட்டு மாதிரி இருக்குது. அதில் இன்னும் வேறு ஏதோ இருந்திருக்கணும்னு நினைக்கிறோம். மேபி அதெல்லாம் சிதலும் மணிஞ்சிருத்தோன்னுமோ. சைடில் நிறையா அந்த மாதிரி அந்த சிவப்பு ஓடு வேயப்பட்ட கட்டிடங்கள், அங்கெல்லாம் ஜனங்கள் உட்காந்து இளைப்பாறின்னு இருந்தாங்க. இதெல்லாம் சைட்லேருந்து பார்த்தா அந்த டிப்பிக்கல் நேபாளிஸ் ஆர்கிடெக்சர், நெவாரி ஆர்கிடெக்சர், அது பக்கோடா ஸ்ட்ரக்சர் தெரிகிறது. அங்கே பகலில் நல்லா வெயில் அடிக்கிறது, மார்னிங்கும் ஈவினிங்கும் திடீர்னு சில்லுன்னு ஆகிடுறது. அந்த ஊரோட கிளைமேட் ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்லா இருந்தது, ப்ளசண்ட்டாக.
இது அந்த காம்ப்ளெக்ஸில் இருந்த ஒரு கல்வெட்டு, ஒரு பெரிய ஸ்லாப் நிற்க வச்சுருந்தது. அதில் என்ன இது இருக்குன்னு நம்மளுக்கு படிக்க தெரியல, பட் அதை அழகாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறையா படிக்கட்டுகள் கொண்டு மேலே போகிற மாதிரி ஒரு கோவில். ஆனால் அந்த கோவில்லாம் திறக்கலை, எல்லாத்தையும் மூடி தான் வச்சுட்டு இருந்தாங்க. இது அந்த காம்ப்ளெக்ஸ்லேயே சைடில் பார்த்தா ரோடுகள் இருக்குது, அந்த அங்கேருந்து கடை தெருக்கெல்லாம் போகலாம். அப்போ நல்ல வெயில் நேரமாக இருந்ததால் நாங்கள் அந்த ஒரு பக்கத்தில் இருந்த கடையில் ஒரு குல்ஃபி வாங்கி சாப்பிட்டோம். இதான் அந்த நாங்கள் குல்ஃபி வாங்கி சாப்பிட்ட கடை. சும்மா ஒரு ஞாபகத்துக்காக அதை ஃபோட்டோ எடுத்தோம்னா அந்த குல்ஃபி இட் வாஸ் ஓகே, நாட் கிரேட், பட் அந்த ஊரோட டிப்பிக்கல் டேஸ்ட்டாக இருந்தது. ஃபுல்லாக பால்கோவாவால் பண்ணப்பட்டிருந்தது. ஒரு மியூசியமும் இருந்தது, ஆனால் அதுக்குள்ளே என்ட்ரி அலோவ் பண்ணலை. பாட்டன் ஸ்கொயரில் மேலே போய் பார்க்கலாம் முடிஞ்சுது. ஆனால் இங்கே வந்து அந்த கதவு பூட்டியே இருந்தது. அது முன்னால் ஒரு பெரிய பெரிய சிலைகள்லாம் இருந்தது, ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது பார்க்குறதுக்கு. பட் உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை அந்த மியூசியம்குள்ளே. நான் முன்னே சொன்ன மாதிரி இந்தியாவில் இருக்கிற அந்த 4 தாம் அதோட அப்படியே காப்பி அங்கே இருக்குது. அதை யார் பண்ணினான்னா 15th centuryயில் யக்ஷமல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருந்தாராம். அவர் வந்து அதை இந்தியாவுக்கு போய் அந்த 4 தாம் பார்க்க முடியாத வயசான ரொம்ப வீக்காக இருக்கிற நேபாளி சிட்டிசன்ஸ் எல்லாம் இங்கே பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே அந்த இந்தியாவோட 4 தாம் அதை வந்து வைத்தார். அதாவது கேதார்நாத் டெம்பிள், பத்ரிநாத், அப்புறம் ராமேஸ்வர், அதுக்கப்புறம் பூரி ஜெகநாத்தோடது, அது எல்லாத்தையும் இங்கேயே அதே மாதிரி கட்டி பண்ணியிருந்தாராம். அதில் பூரி ஜெகநாத் கோவில் மாத்திரம் 1833 இருக்கும்போது செதஞ்சு போயிடுதான். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு மாதிரி கட்டி வச்சாராம். அது வந்து அவ்வளோ ஒரிஜினல் மாதிரி இல்லையா. அப்புறம் ஒரு கோபிநாத் கிருஷ்ணா டெம்பிள் அப்படிங்கிறதும் பண்ணி அதுக்கு வந்து கும்பாபிஷேகம்லாம் பண்ணப்பட்டதான். அது வந்து இப்போ இருக்குது. அதோட 4 பக்கத்துலேயும் இந்த 4 தாமுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அழகாக கட்டியிருக்காங்க. இங்கே 55 ஜன்னல்கள் கொண்ட ஒரு ரொம்ப அழகான ஒரு பேலஸ் இருக்குது. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. நான் மேலே அந்த ஃபோட்டோ பிடிச்சி பாருங்கள். இதை கட்டினதும் புப்பாத்தீந்திர மல்லா அப்படிங்கிறவரான். அதுவும் வந்து 1681 கொஞ்சமாக சிதிலம் அடைஞ்சு அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு அடுத்த ராஜா 15th centuryயில் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணாராம். இது எதுக்காகனா பாட்டு கச்சேரி அதெல்லாம் கேட்குறதுக்காக. இதுக்குள்ளே 147 மினியேச்சர் கார்விங் இருக்கான். அதில் மியூசிக்கல் ராகம் அதெல்லாம் வந்து இதுக்குள்ளே வந்து அவ்வளோ நல்லா இருக்குமா அந்த அக்கோஸ்டிக்ஸ். அந்த மாதிரி இந்த பாட்டு கச்சேரியெல்லாம் கேட்குறதுக்காகவே இந்த 55 ஜன்னலுடைய அந்த இது கட்டப்பட்டதான். இது 2001 நல்லா புனரமைக்கப்பட்டு இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் அங்கே சித்தி லக்ஷ்மி டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமிக்கான ஒரு டெம்பிள் நிறையா படிக்கட்டோடு இருந்தது. அதுக்குள்ளெல்லாம் ஆனால் திறந்து வைக்கல, எல்லாத்தையும் மூடி தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் அங்கே மக்கள் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக நிறையா பெரிய பெரிய பில்டிங் அந்த சைடில் திண்ணை இருந்தது. அங்கெல்லாம் உட்காந்து நம்ம பாட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கலாம், அந்த மாதிரியான இடங்கள். இதான் நான் முன்னால் சொன்னேன் இல்லையா சித்தி லக்ஷ்மி டெம்பிள்னு, அதோட என்ட்ரன்ஸ் தான் நீங்கள் மேலே பார்க்குற படிகள். இப்போ நீங்கள் மேலே பார்க்குறது லோஹன்டேகா அப்படின்னு, அதோட சைடில் வந்து பசுபதிநாத் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதான் அந்த கோல்டன் கேட்டுன்னு சொன்னேன் இல்லையா நான், அந்த கோல்டன் நுழைவாயில் பக்தபூருக்கு. இது வழியாக உள்ளே போனால் ரொம்ப அழகழகான பில்டிங்லாம் இருக்குது. அப்புறம் ஒரு பெரிய ஒரு கோவில் இருக்குது, ஆனால் அது வாசலில் இராணுவம் காவல் காக்கிறது. நம்ம ஷூ போட்டுன்னு போகக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, எந்த விதமான ஹேண்ட்பேக்கும் எடுத்துன்னு போகக்கூடாது. அது உள்ளே போனால் நிறையா சன்னதிகள் இருக்குது, விஷ்ணுவுக்கு லக்ஷ்மிக்கு எல்லாம். ஆனால் ஒன்றுத்தையுமே நம்ம ஃபோட்டோ எடுக்கக்கூட, எல்லாமே மூடி தான் வச்சுருக்கு. அதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு கிணறு ஒன்று இருக்குது, அதை சுற்றி நிறையா இந்த மாதிரியான சிற்பங்கள்லாம் இருக்குது. அதை ஃபோட்டோ எடுக்கலாம். பட் கோவிலுக்குள்ளே இருக்கிற எந்த சிலையும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. அதெல்லாம் நவராத்திரியும் போது மட்டும்தான் அவர்கள் திறப்பார்கள் அந்த சன்னதியெல்லாம். ஒரே ஒரு நாளைக்கு மாத்திரம் நவராத்திரியில் திறந்துட்டு அஷ்டமி அன்றைக்கி, மற்ற நாளில் அது வந்து எப்போவுமே மூடப்பட்டு தான் இருக்குமா. அந்த கோவிலுக்கு சைடில் வந்து ஒரு பெரிய ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தை பார்த்து சுற்றி பார்த்தோன்னா பாம்பு மாதிரியே, அந்த பாம்பு அப்படியே தலை ஒரு இடத்துல, அப்புறம் சுற்றி வால், அது ஃபுல்லாக அந்த பாம்போட வால் மாதிரியே அதோட தண்ணி வர குழாயும் பாம்பு. அதுக்கு பேர் வந்து கோல்டன் ஃபவுண்டன் அப்படின்ட்டு இருந்தது. அங்கே கிங் வந்து ஜிதேந்திர மல்லா அப்படிங்கிறவர் அங்கே தான் வந்து குளிச்சுட்டு இந்த கோவிலில் வந்து அவர் ப்ரேயர் பண்ணுவாராம். அந்த குளமே ரொம்ப அற்புதமாக இருந்தது, ஒரு மாதிரி வித்தியாசமான ஆர்கிடெக்சராக இருந்தது. நான் உங்களுக்காக அந்த மேலே ஃபோட்டோ எடுத்திருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி சைட்லலாம் பாம்பு மாதிரி வச்சுருந்தது, நடுவுலேயும் ஒரு பாம்பு இருந்தது, நடுவில் ஒரு குளம். அதுக்குள்ளே இறங்கி அந்த படிக்கட்டு வழியாக இறங்கி அந்த ராஜா குளிச்சுட்டு இந்த கோவிலுக்கு வந்து பூஜை பண்ணுவாராம். நிறையா ஃபாரினர்ஸ்லாம் அங்கே நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி இல்லை. அதை சுற்றி அந்த கோவிலை சுற்றி இருக்கிற அந்த
படிக்கட்டுகளெல்லாம் கூட அப்படியே பாம்போட பெரிய வால் மாதிரியே இருந்தது. பார்த்திங்கன்னா சைட்லலாம் அப்படி உங்களுக்கே தெரியும், பாம்பு தலை அங்கே மேலே இருக்கிறது, சுற்றி இருக்கிற இடமெல்லாம் பாம்பு. அப்புறம் அந்த தண்ணி வர இடமும் வந்து பாம்போட வாய் மாதிரி தான் இருக்குது. இது ஒரு மாதிரி வித்தியாசமான ஆர்கிடெக்சராக இருந்தது. இதில் தான் அந்த மல்லா கிங் வந்து குளிச்சுட்டு அந்த சாமிக்கு பூஜை பண்ணுவான் அப்படின்னு அங்கே இருக்கிறவர் சொன்னார்கள். இந்த கோவிலெல்லாம் படம் பிடிக்கிறதுல எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது. பட் அந்த உள்ளுக்குள்ளே சாங்டம் சாண்டோரம் ரொம்ப புனிதமாக ஆர்மியால் காவல் காக்கப்படுகிறது. இந்த ஜன்னல் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அந்த ஹனிகோம் டைப் ஆஃப் ஆர்கிடெக்சரில் இருக்குது. அங்கே இருந்த அத்தனை ஜன்னலும் சைடில் நிறையா குட்டி குட்டி கோவில்கள், எல்லா இடத்துலையும் நிறைய குங்குமம்லாம் தடவி அவங்கவுங்க பூஜை பண்ணதுக்கான அடையாளம் இருந்தது. இது வந்து விஷ்ணுவோடைய கோவில். நீ மேலே பார்க்குறது அந்த 55 விண்டோ பற்றி நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் அங்கே மேலே எழுதிருக்கு. அது அந்த மேலே இருக்கிற ஸ்ட்ரக்சரும் அதுதான் 55 விண்டோஸ். அது டேமேஜ் ஆனால் கூட இப்போ அழகாக அதை நீட்டாக இது பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறது நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு பெரிய விஷயம். எல்லா விண்டோவும் ஒரே மாதிரி இருக்குது, இந்த ஹனிகோம் ஸ்ட்ரக்சர் மாதிரியே. சிலதில் கிளாஸ் பெயின் இருந்து தான், அது யாரும் முகல் எம்பரர் ஒரு கிஃப்டாக கொடுத்த அந்த கிளாஸ் பெயினும் அங்கே வைக்கப்பட்டிருந்து தான். இது வந்து அந்த ஒரு சைடில் பசுபதிநாத் மந்திருடைய ரெப்ளிகா அந்த இடத்துல பண்ணி வச்சுருந்தாங்க. அதுதான் நீங்கள் மேலே பார்க்குறீங்க. இது வந்து சித்தி லக்ஷ்மி டெம்பிள். அதில் எவ்வளோ ஸ்டாச்சூஸ், இந்த ஒரு படியோட சைட்லேயுமே எவ்வளோ அழகான ஸ்டாச்சூஸ், இதெல்லாம் சிதிலமடையாமல் ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே நுழையிறதுக்கு ஒருத்தருக்கு 500 நேபாளிஸ் ருபீஸ் இந்தியன்ஸுக்கு, இன்னும் நம்ம சார்க் கண்ட்ரீஸில் இருக்கிறதால ஃபாரினர்ஸுக்கெலாம் இன்னும் நிறையா வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊர் சிட்டிசன்ஸுக்கு அது ஒன்றும் பைசா கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்குற கோவிலோட பேர் வந்து சில்லு மகாதேவா அப்படின்னு பேர். இது வந்து 2022 அழகாக இதை வந்து ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்களாம். இங்கே மேலே பார்க்குறது அந்த யாரும் உள்ளே நுழையக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கோவிலுக்குள்ளேயும் இந்த குளத்துக்கும் போகிற வழி. அங்கங்கே இந்த மாதிரி பக்கோடா ஸ்ட்ரக்சரில் இருந்தது. சோகத்தில் இந்த மாதிரி நிறையா மியூரல்ஸ் இருந்தது, பெயிண்டிங். இந்த மாதிரி ஒரு அற்புதமான நேபாளிஸ் ஆர்கிடெக்சருடைய எடுத்துக்காட்டாக அந்த பக்தபூர் ஸ்கொயர் இருக்குது. நீங்கள் மேலே பார்த்துனே வரலாம், ஒன்று ஒன்றும் ரொம்ப அழகாக இருக்குது. இதான் அந்த சொன்ன மாதிரி பசுபதிநாத் டெம்பிளோடைய ரெப்ளிகா. அதெல்லாம் முடிச்சுட்டு பசிக்க ஆரம்பிச்சிடுது. அங்கே போய் பார்த்தா ராமேஸ்வரம் ஸ்வீட்ஸ் அப்படின்னு நம்ம இந்தியன் பேரில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கே விதவிதமான ஸ்வீட்ஸ் இருந்தது, லஞ்சும் கிடச்சிது. இன்றைக்கி நாங்கள் லஞ்ச் என்ன ட்ரை பண்ணோன்னா நேபாளி தாலி நாங்கள் ட்ரை பண்ணினோம். நேபாளி தாலி வந்து அரௌண்ட் 400 நேபாளி ருபீஸ். நல்லா இருந்தது, நம்மளோட இந்தியன் தாலி மாதிரி தான். 2-3 சப்ஜி, 2 சப்பாத்தி, அதுக்கப்புறம் ஒரு அப்பளம், அந்த மாதிரிலாம் இருந்தது. கேர்ட் கொஞ்சம் கொடுத்தாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அதில் அந்த ஃபுல் நேபாளுடைய பிக்சரும் அங்கே ஒரு போஸ்டர் மாதிரி ஒட்டியிருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது. அதையும் நான் ஃபோட்டோ எடுத்தேன். அது ஏரியல் வியூ ஆஃப் நேபாள். லஞ்சுக்கு அப்புறம் நாங்கள் என்ன பார்த்தோங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை ட்ராவல் வீடியோஸ்.